பாண்டியா மாறுறது வந்து ஒரு அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து சூரியனாவும் நானும் பேசிக்கும் போது அவர் வந்து சொல்கிறாரு, பாண்டியோட பின்புலம் சொல்கிறாரு. பாண்டியோட பின்புலம் வந்து இவன் வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர் கிடையாது, பட் ஒரு கட்டுக்கடங்காத ஒரு காலம். அவன் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டான், அவன் போய் சீரி அடிச்சு போயிட்டே இருப்பான். அவன் மாட்டோம், அவன் வந்து நேர்மையாக இருப்பான், அந்த ஒர்க்கில் நேர்மையாக இருப்பான். அவனோட வேலை ஒன்று அப்படின்னா அந்த வேலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை கரெக்டாக அவன் செஞ்சு முடிப்பான். அதுக்கு அவன் எப்படி எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவான். ஸோ என்னோட அக்ரெசிவ்னஸ் வந்து எக்ஸ்ட்ரீமில் தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி என்னோடய சாஃப்ட் நேச்சர் வந்தாலும் சாஃப்ட் நேச்சரும் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கணும். இதுக்கு நடுவில் நான் பாண்டியா யார், அவன் வந்து ஒரு ஃப்ரீக் அவுட்டான ஒரு கேரக்டர். அவன் எங்கே போனாலும் என்ஜாய் பண்ணுவான், சில் பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான். ஆனால் பிரச்சனை பண்ணாலும் வேலையை விட மாட்டான்ற ஒரு பின்புலத்தை சொல்லிட்டாரு. அது சொன்ன உடனே மண்டையில் ஏற்றிக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து எங்களுக்கு வந்து அந்த இதுதான், விக்ரம் பிரபு சார் வெளில வருவார், ஐயா எங்கேயா போகிறீங்க, நாங்களும் உங்களோட கூட வரோம். அதான் ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு. அது எடுக்கும் போதே அந்த 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 சீன் நடிக்கும் போதே வந்து, ஏன்னா நான் சிரித்து நடிக்கவே இல்லை இது வரைக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்மைல் எனக்கு.